காத்தாராயன் காத்தாராயன் இவேலுக்கு பயம் விட்டு போட்டுது. பாண்டி என்ற பயம் விட்டு போட்டுது. பழைய ரவுடி என்று எனக்கு தெரியாம போட்டுதான். காத்த காத்த காத்தவராயன் இவேலுக்கு நான் ஆள்றது காத்துனா தான் சரி. இதற்கு நான் சொன்னான், ஏற்கனவே சொன்னான், இந்த பிரச்சனைகளை சொன்னான். சொல்லி சொல்லி கேட்கறதும் இல்ல, ஒன்றும் செய்யறதும் இல்ல. அண்ணன் ராமமூர்த்தி அண்ணன் இங்க உங்களோட மச்சான் தானே காத்தவராயன். அண்ணன் இவருக்கு அண்ணன் கனகரன் சொல்லித்தானே. என்ன சொன்னீங்க? கனகரன் சொல்லித்தான். எந்த வீட்டு என்ன சீட் என்ன ஒவ்வொரு ஓடும் சீட்டும் ஒவ்வொரு நாளும் மாத்தி கொண்டிருக்கிறான். என்ன இப்ப விக்கிற விலைக்கு எந்த வீட்டு என்ன எந்த வீட்டு இருக்கிற ஒரு மரத்துக்கு தேங்காய் பூ பறிக்கிறதுக்கு போட்டு வச்சிருக்கீங்களா? சீட்டு உடைய கூடாது நான் செஞ்சு வச்சிருக்கேன். இந்த நாய் காத்து காத்து நாய் மரம் இவ்வளவு மரம் வச்சிருக்கு தானே. ஒன்றை தவிர்க்கலாம் தானே, ஒன்றை தவிர்க்கலாம் தானே. இவன் ஒரு கேடு கட்டு வந்தாப்பா. ஏன் தெரியுமா? ஒரு தேங்காய் மரம். அதான் உங்களுக்கு செலவண்ண நானும் பாக்குறேன், நெடுகாலம் பாக்குறேன். அங்க இருந்து பாக்க ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன கேட்கறதுக்கு ஆண்மை இல்லையோ பண்ணாங்கடி இல்லையோ. அப்ப நான் என்ன ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி பார்த்தேன். எனக்கு கேட்காத இனிமேல் சரக்கு வட்டி விட இப்படி விடுற வெறதுக்குள்ள எல்லாரும் பயம் விட்டு போட்டுங்க. பழைய பாண்டியன் உனக்கு தெரியுமா? எத்தனை பேரை நான் சமாளிச்சு அடிச்சு தூக்கி இருக்கேன். ராமமூர்த்தியும் தெரியும். வெயிலும் நிக்கிறான் ராமமூர்த்தி வீட்டு பக்கம் வைக்கணும். இங்க ஆனா வந்துடுற சும்மா மக்களின் மனதில் என்ன காத்து இந்த பக்கம், அது நான் கேட்கணுமே இந்த பக்கம் எடுக்க வந்திருப்ப எனக்கு தெரியும். மரத்து என்ன மரத்தை ஒருத்த மட்டி கொண்டு இருக்கிறான் இங்கேடா. அவனுக்கு நான் சொன்னான் ஆர்வற்ற இந்த உங்களோட வீட்டு பக்கத்து வீட்டு பாண்டியோ இப்ப நீங்க இது நல்ல இது நான் சொன்னான். என்ன மரம் இருந்தா தேங்காய் விடத்தான் செய்யும். வீட்டு பக்கம் இருந்தா சனியா எடுத்து அது அங்க தேங்காய் திருவி சம்பளம் பக்கத்து வீட்டுக்காரனுங்க எல்லாம் குடுக்குறேன். நான் மச்சான் இருக்கேன். முதலுமாடா அவன் வீட்டை விழுந்து தேங்காய் கொண்டு வந்தான்னு போனான். போகன்னா அடிச்சு துரத்தி விட்டது எங்களது காணிக்க விழுந்தா எங்களதாங்க தேங்காய் விக்கிற விலைக்கு நீ என்னதான் தந்திருக்க. அதை விட இங்க தென்னை மரம் சொல்லு. பக்கத்து வீட்டுல இருக்க மரத்தை தானே வெட்டி கொண்டிருக்கேன். நான் சொன்னேன் உனக்கான எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி கதைச்சேன்னா வெட்டாங்க. தென்னை மரம் தானே தேங்காய் இந்த காலத்துல மரம் வளர்க்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அவன் போல அது வளர்த்து வச்சுக்கிறான். நான் இந்த வெட்டுறான் பாத்தியா கத்திய வச்சு கொண்டு வெட்டுறான். உங்க வீட்டு கத்தி மாதிரி கிடக்கு இல்லையடா அன்றைக்கு வாங்கி வந்து கேட்க மாட்டேன். நீ கதைச்சு கொண்டுட்டு எனக்கு ஒரு சின்ன அலுவல் இருக்குது. சொன்ன நான் இந்த காதால எடுத்து அந்த காதால விட்டுட்டேன்டா. நீ யோசிக்காத. நான் நீ போய் கேள் பிரச்சனை இருந்தா ராமமூர்த்தி கூப்பிடுவாரு. நீ கிழிச்சா போ பலிக்கிறேன் நிக்கிற கோடி செத்தான் பாண்டே. இவளுக்கு குளிர் விட்டு போடுது. என்ற பழைய கேசுகள் வழக்குகள் எத்தனை சண்டித்தனத்தை பார்த்த எனக்கு
சொல்லி சொல்லி கேட்டுறான் கேக்குறேன் நான் கேட்டா என்ன சொல்ல என்ன நான் எல்லா சண்டித்தனம் பார்த்துதான் இன்றைக்கு இப்படி அடங்கி போயிருக்கிறேன் நான் வட்டி இன்றைக்கு வட்டி இன்றைக்கு பார் உனக்கு வட்டி சொல்றேன் எத்தனை சண்டித்தனம் பார்த்து அமைதியா உங்களுக்கு எத்தனை வரும் சொன்னான் இந்த மரத்தை வட்ட சொல்லி என்ன மரம் இருந்தா தேங்காய் விழுந்தா நீ பொறுக்கிட்டு அங்க வர்ற எந்த மரத்துக்கு நான் சீட்டுடைய கூடாது ஓடுடைய கூடாது கட்டிருக்கேன் பாத்தீங்க கட்டிருக்கேன் பாத்தீங்க நீ என்ன செய்திருக்கிறான்டா மச்சத்துல பிச்சர் வந்து விட்டுருமே தம்பி எல்லாம் பார்த்துதான் நாங்கள் எல்லாம் பார்த்துதான் நீங்க என்ன மூடிட்டு இருக்கிறீங்களா என்ன மூடிட்டு இருக்கிறேன் என்ன கையில சொல்றதா கேள் சண்டித்தனமே பலியா இருக்கும் என்னடா வரக்கூடா இன்றைக்கு இந்த மரம் தறிக்காட்டி அறுப்பேன் கீழிப்ப பாப்போம் எப்படி நீ அறுக்கிறான்னா பாப்பேன் அறுப்பேன்டா அறுப்பேன் இன்றைக்கு மனுஷிட்ட சொல்லி கொடுத்தா வந்தேன் நீ என்ன கேஸ் போட்டாலும் சரி என்ன மண்ணாங்கட்டி போட்டாலும் சரி இன்றைக்கு இந்த தென்னை மரத்தை விழுத்துவேன் உனக்கு விழாத நேரம் இருக்குத்தானே எந்த வீட்டோட இருக்கிற தென்னை மரம் என்னத்துக்கு வச்சிருப்பான் நீ அத்தவராய என்ன கேள் போய் சரியா கேள் போய் பழைய பாண்டியனா சொல்லுவாங்க சரி அப்ப நீ ஒரு கார் வாங்கிட்டா காத்தெல்லாம் மட்டிக்குது காத்து வந்தா தானே காத்தடிக்கு நீ கார் வாங்கிட்டா என்ன கவர் வாங்கி இப்படி நீ போட்ட எனக்கு ஒரு கார் வாங்கிட்டா ஓ எந்த தென்னை மரத்துக்கு நான் போட்ட கவர் உனக்கும் வாங்கி தர்றது எந்த போட்ட முடியாம இருக்கு அந்த சீட்டுடை ஆத்த தென்னை மரத்துல இருந்து தேங்காய் அந்த சீட்டுடை இது ஆத்த யாருக்கு சேதம் எனக்கா ஆறால சேதம் என்னால சேதம் ஆனா யாருக்கு சேதம் என்ன ஆறு வாங்கி தருவோம் ஆறு எங்க படிக்கிற நீ வாங்கி தந்தியண்டா நான் போடுவேன் இல்ல நீ என்ன புடுங்கிறமோ புடுங்கத்தான் போறேன் நீ என்னண்டாலும் சரி இன்றைக்கு அறுத்து முடிவெத்தனம் வெளிக்கிறேன் கை வச்சியண்டா கை வைச்சேன் காலை வைப்பேன் வெளிக்கிறோம் ஐயோ வலிக்கலாத பெரிய பிரச்சனை வரும் சொல்லி போட்டேன் உனக்கு எத்தனை கூட்டிட்டு வரணும் எல்லாருமே நான் பழக்கம் எல்லாரும் பழக்கம் அப்படின்னா போறேன் இன்றைக்கு உனக்கு நான் எத்தனை இதெல்லாம் பார்த்து போட்டுருக்கேன் இன்னைக்கு இருக்கும் என்னடா என்ன இருக்கு இன்றைக்கு அறுத்து விழுத்தான் மொட்டை கப்பியா இருக்கு இந்த வள மாதிரி அறுத்து வெளுத்து தான் இருக்கு கவர் போட போறேன் அது தென்னை மரத்துக்கு இதால நீ அவனோட ரெண்டு காய்ச்சி நிக்கல அவன் வாயால இல்லாத போடுவான் சண்டியாவே எங்களுக்கு தேவையில்லாத வேலை இந்த காலத்துல மரம் நடுறதே பெரிய விஷயம் நீ இவ்வளவு தூரம் மரத்தை வச்சுக்கிட்டா வெட்டுறதே பெரிய விஷயம் நீ போய் சொல்லு இயற்கையை அழிக்க கூடாதுன்னு சொல்லி இது ஒரு தீமிதிக்கலாம் கேஸ் போடு நீ சும்மா வீடுகள்ல ஏதாவது செஞ்சு விட்டாலுமே நான் ராமமூர்த்தி நான் எல்லாத்தையும் யோசிச்சு கொண்டிருக்கேன் ஒன்று யோசிக்காத இந்த இயற்கை வளங்கள் சம்பந்தமான இதுகள் இருக்குது நீ வச்சு சொல்லி நான் நட்டு வச்ச மரத்தை விட்டுறான் ரெண்டு கண்ணீரை விடு அப்ப அங்க பொலிச்சுட்டு போவோ இல்ல அவங்கள்ட்ட போவோம் அவங்க போ பொலிச்சுட்டு போவான் புளிச்சுட்டு போன எனக்கு தெரியும் பொலிச்சு வர சுடுவாண்டா ஐயா மேல தூக்கி போட்டு விட்டா சோழி உனக்கு என்னத்துக்கு நான் கால் செல்ல அவனை பேர் அவங்க கொடூரமா வெட்டி கொண்டிக்கிறான் நம்ம பிசர் வருது நானே டீசெண்டா இருக்கிறான் ஊருக்குள்ள இதுக்கு அறிய படுத்திங்க ஒருத்தருக்கும் நான் ஒன்று கொடுக்கறதுல ஒன்று இல்லை இந்த வார்த்தை நான் நிம்மதியா இருக்கிறேன் கொடுக்க மாட்டேன் நீ போய் சொல்லு எனக்கு தெரிஞ்சாக்கள் உள்ள நான் காய்ச்சி விடுறேன் அடிச்சு விடணும் நான் போறேன் கதையை கழிச்சு முடிப்பா சரி சரிங்க பாரன் போற தென்னை மரத்தை விழுத்தி போட்டு இல்ல தேங்காய் மரத்தை குருத்தி சாப்பிட்டு கிணகாலம் சொல்லு நான் போய் குளிச்சு மத்தியானம் சாப்பாடும் சாப்பிட்டு வந்தேன் இந்த தேய்ச்சி கொண்டு இருக்கு மொட்டை கத்தியா இருக்கேன் அந்த இப்படி வெட்டி கொண்டு வந்து இன்றைக்கு நான் 5 நாள் செஞ்சாலும் வெட்டி முடிக்க மாட்டேன் அப்ப என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு பெரிய இது இருக்குது நான் கொண்டு சாரன் வெட்டி இருக்கேன் கேட்டா சொல்லாதீங்க நான் போனவன் தான் சொன்னான் உனக்கு இது பிரச்சனையும் கழிச்சு தீர்த்து கொள்ள என்ன கொஞ்சம் இல்ல கொஞ்சம் சொல்லு
அதை தீர்த்து கொள்வோம் சொன்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்ல இதே மாதிரி உனக்கு கவர் போட்டால் ஓகே எல்லாம் சொன்னா சொன்னவன் கேட்கிறான் இல்ல அவன் பெரிய புடுங்களோ இதோ அப்படியெல்லாம் சொல்றான் அப்படியெல்லாம் சொல்ற அளவுக்கு ஆள் வந்துட்டாரு. அப்ப நான் சொன்னான் இப்படி இப்படி கதை வழிபட்டு நீ என்ன பத்தி சொல்லிருக்கோம், உனக்கு என்ன பத்தி தெரியும் செய்யறது சின்ன படியன் கேட்க போறது இல்ல. நான் மாட்டி வச்சு சொன்னேன் சொல்றேன் போலீஸ் இப்ப என்ன இந்த மிஷின் எங்க பண்ணலாம்னு உன்னோட இருக்கு இதுக்கு நான் இங்க சொல்லு கலன்னு உனக்கு சொல்ல கேட்கிறான் இல்ல நான் பார்க்காத போலீஸ் இல்லையா, சின்ன நிறைய போலீஸ் பாத்துக்கிறேன். என்ன சின்ன பிரச்சனை என்ன சொல்லு, என்ன கண்டு அவரை கண்டா சொல்லு நடக்கிறது. நீ ஒட்டு மரம் தான் வெட்டினான், இனி பெரிய பிரச்சனைனா எல்லா மரத்தையும் வெட்டுவான் போ சொல்லு. இது ஒரு மரத்துக்காண்டி சும்மா அடிபட்டு இதுக்கெல்லாம் ஒரு போலீஸுக்கு போறதுக்கு சும்மா நீ போய் சொல்லு என்ன கண்டா வேற மாதிரி போய் பிரச்சனை சொல்லு. நான் இதை எடுத்து வா சரியா அடியே இதையோட இதுக்காக கடைசி இதுக்குள்ள பேர சொல்லி போட்டேன். நான் போலீஸ்ல போறேன். நான் சொன்னேன் போலீஸ்ல போயில நான் மரங்க காப்பாத்துட்ட போ. நீ என்னண்டாலும் போ, செவ்வளவு பறக்கும். எந்த வீட்டுக்கு வரக்கூடாது, எந்த வீட்டுக்கு அயலண்டா சந்தோஷம் அண்ணன் தம்பி மேலே கண்டு எனக்கு எனக்கு நான் வேற